என்ன பார்க்குறாரு, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கணும்னா நீ மோசேயை போல இருக்கணும். இங்கே அங்கே வரணும். மோசே அளவுக்கு உன்னால் முடியாது, மலைக்கு மேலே வர முடியல, ஆனால் மலைக்கு கீழேயாவது நில்லு, மலைக்கு கீழேயாவது வந்துரு. மோசே மலைக்கு மேலே கையை உயர்த்துவான், நீ கீழே சண்டை போடு. மோசே மலைக்கு மேலே மேகத்துக்கிட்ட வந்துடுவான், நீ அந்த மலைக்கு அடிவாரத்துக்கு வந்துரு. மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ளே வந்துடுவான், நீ ஆசாரிப்பு கூடாரம் வாசலுக்கு வந்துரு. அப்படி வந்தாலே போதும், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். இன்னைக்கு இதை தான் கர்த்தர் நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். ஒன்று, நம்மகிட்ட இருக்கிறத விட்டுறோம். ரெண்டாவது, நம்மகிட்ட இருக்கிறத நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொடுக்க மறந்துடுறோம். இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் ரெண்டாவது ஜென்ரேஷன் இல்லாமல் போயிடுச்சு, எத்தனையோ பொக்கிஷங்கள் இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி வெளிப்படுத்தின விசேஷம்னு ஒன்று நமக்கு கிடச்சிருக்குதுனாலே இன்னொரு ஜென்ரேஷனுக்கிட்ட அது போய் சேர்ந்ததுனால தான் நம்மக்கிட்ட வந்துச்சு. பாலிகிராஃப்கிட்ட போகாட்ட இருந்திருந்தா, யோவானுக்கிட்ட வந்து பாலிகிராஃப்கிட்ட போகாமல் இருந்திருந்தா யோவான் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷமே என்ன செஞ்சுருக்காது.